வாங்க, ஒரு பேயோட்டுபவர் சொல்ற பேய்களோட இருண்ட உலக அமைப்பை பத்தி இன்னைக்கு நாம விரிவா பார்க்கலாம். 1/3 தேவதூதர்கள் விழுந்துட்டதா அவர் சொல்றாரு. அப்போ கோடிக்கணக்கான பேய்கள் இருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்க சுவாரஸ்யம் என்னன்னா, பெரும்பாலான அமானுஷ்ய தாக்குதல்கள் மிக உயர்ந்த பழமையான தேவதூதர்கள் கிட்ட இருந்து தான் வருதாம். இதுல முச்சகட்டம் என்ன தெரியுமா? சாத்தான், லூசிபர், பீல்செபப் இது மூணுமே ஒரே சக்தியோட வெவ்வேறு வடிவங்களாம். இவர் லூசிஃபரை 5 முறையும், பீல்செபப்ப 3 முறையும், சாத்தான 1 முறையும் நேருக்கு நேரா சந்திச்சிருக்கிறாராம். இந்த மொத்த தத்துவமும் எதை சுத்தி வருதுன்னா, இருண்ட உலகங்கிறது சொர்க்கத்தோட அப்படியே நேரடி எதிர்மறை வடிவம்தான். அதாவது சாத்தான் கடவுளையும் லூசிபர் இயேசு கிறிஸ்துவையும் தங்களோட இருண்ட எதிர்மறை பிம்பமா பிரதிபலிக்கிறதா சொல்றாங்க. இதுக்கடுத்து வர்றதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். அவங்களுக்கு கீழே இருக்கிற 5 தளபதிகள் கொண்ட படை. பால் மோலோக் மாதிரியான பழமையான தளபதிகளை நம்ம நவீன கலாச்சார வீழ்ச்சிகளோட அவர் ரொம்ப சர்ச்சைக்குரிய வகையில ஒப்பிடுறாரு. உதாரணத்துக்கு லிலித், லெவியாதன் ரெண்டும் பெண்கள் கிட்ட வெவ்வேறு வகையான ஓரினச் சேர்க்கையை தூண்டுறதா இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, இப்போ ஒரு கேள்வி வருது. இந்த பேய்களோட கட்டமைப்பு நம்ம நவீன கலாச்சாரத்துல எப்படி ஆதிக்கம் செலுத்துது? ஒழுக்கமின்மையில ஆரம்பிச்சு ஓரினச் சேர்க்கையில வளர்ந்து கடைசியா கருக்கலைப்புங்கிற குழந்தை பலியில முடியிற 3 படிகளை அவர் விவரிக்கிறாரு. கருக்கலைப்பு சட்டங்களை ஆதரிக்கிறதுக்காகவே நவீன கால சாத்தானிய சிலைகள் நிறுவ பண்றதா அவர் ரொம்பவே சர்ச்சையான ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மற்ற பேய்கள் எல்லாமே இந்த 5 தளபதிகளோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இயங்குதான். இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இந்த பழமையான சக்திகளை இப்ப இருக்கிற பேயோட்டுபவர்கள் எப்படி கண்காணிக்கிறாங்க? வரலாற்றுப்படி பார்த்தா இது பாதிரியார்களுக்குள்ள மட்டும் ரொம்ப ரகசியமா தனிப்பட்ட முறையில கற்பிக்கப்பட்ட ஒரு வித்தை. ஆனா பிரச்சனை என்னன்னா, தேவாலயங்கள்ல முறையா பயிற்சி பெற்ற பேயோட்டுபவர்களோட எண்ணிக்கை இப்போ ரொம்பவே குறைஞ்சிடுச்சான். இதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல. அதனால ஒரு நவீன தொழில்நுட்ப தரவுத்தளத்தை உருவாக்குற ஆச்சரியமான முயற்சியில இப்போ இறங்கியிருக்காங்க. எதிர்காலத்துல பேயோட்டம் உதவும்னு பேய்களோட வரலாறு பலவீனங்களை இப்போ அவங்க டேட்டாவை பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பழமையான ஆன்மீக போர்ல இந்த நவீன தொழில்நுட்பம் உண்மையிலேயே ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துமா?